முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழக விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து சுமார் 20 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தனி நிதிநிலை அறிக்கை ஏற்படுத்தப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கருத்து கேட்பு கூட்டம் காணொலி வாயில் மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் நேரடியாக கேட்கப்பட்டது. இருப்பினும் தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளுடைய கோரிக்கை நிதிநிலை அறிக்கையில் அரசின் வருவாயில் 50% விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய நிலைப்பாடு. இந்தியாவிலே 80% விவசாயிகள் இருக்கின்ற சூழ்நிலையில் சொற்பமான நிதியை ஒதுக்குகிறார்கள். அதற்கு செலவினங்களுக்கே அந்த நிதி போதுமானதாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி அதிகமான நிதியை பெற்றெடுத்தால் ஒழிய தனி பட்ஜெட் போட்டதனுடைய நிலைமை அடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் பாய்த்ததாக எனக்கு தெரிந்தால் அதிகாரிகள் கூறலாம். எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு அந்த அவர் பெயரை ஏற்படுத்தக்கூடாது என்பது எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். சொன்னாங்க ஐயா, அப்படி இல்லையா? சரி சரி, அது கூடுதலான நிதியை பெற்று கூடுதலாக அடுத்துங்க ஐயா, நீண்ட நாள் கோரிக்கையாக நீங்க ஆட்சி தலைவராக்கும் போது கூட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டால் விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாவட்டத்திலே முடிந்துவிடும். எல்லா விவசாயிகள் செக்ரட்டரியேட்டுக்கு அமைச்சர்களை சந்திக்கிறதோ, உயர் அதிகாரிகள், வேளாண்மை இணையக்குனர்கள், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமையை தவிர்க்கலாம். இது விவசாயிகளுக்கும் பலனா இருக்கும், நம்மளுடைய அரசுக்கும் நல்ல ஒரு பலனா இருக்கும். அதாவது இங்கே முக்கியமான பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்துக்கு முன்பு ஒரு காலத்துல இந்த வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பாண்டுரங்கன் அவர்கள் இந்த விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இது மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள் மக்களை தேடி சந்திக்கின்றோம். ஆனா விவசாயிகள் பிரதிநிதிகள் விவசாயிகள் சங்க கூட்டத்தில் கலந்துக்கினாக்க இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த அரசுக்கு ஒரு நற்பெயராகவும் இருக்கும். இந்த அரசு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சரை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஐயா இருங்க, எங்களுக்கு கடைசியா கொடுத்துருக்கீங்க. அதிகமா பேச சொல்லி தான் எங்களுக்கு கடைசியா கொடுத்துருக்கீங்க. இல்ல பாயிண்ட் மா நம்ம தமிழ்நாட்டிலே வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் மா இருக்குது. இந்த மா இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரையில் அண்டை மாநிலமான ஆந்திராவை சார்ந்துதான் நாங்கள் இருக்கிறோம். ஆந்திராவை